மீன ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல் டிவியில் செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் 2025. மீனத்திற்கு பொறுத்தவரை 7 மற்றும் 5, 6, 4 இந்த இடம், அதாவது மிதன வீடு, கடகம், சிம்மம், கன்னி, அதற்கு அடுத்த நிலைமையாக துலாம், இந்த இடத்துடைய எல்லா கிரக அமைப்புகளும் சம்மந்தப்படுது. அதாவது மீனத்தில் சனி மட்டும் இருக்கு, மற்ற மேக்சிமம் எல்லா கிரகங்களும் நேர ஆப்போசிட்ல இருக்கு. இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இதுல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7 உங்களுக்கு ஒரு உச்ச கிரகத்தோட தொடர்புல வருது. இப்போ ஒரு உச்ச கிரகத்தோட தொடர்பு எங்கதான் கிடைக்குதோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட பலன்கள் நல்லது, இல்லைன்னா மைனஸ், ஏதோ ஒரு பலனை சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் அடையிற மாதிரி வரும். இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதன் உச்சமாவது 7உடன். அப்போ கூட்டு சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று செய்யலாமா, கூட்டாளியால ஆதாயம் இருக்குமா, கூட்டு சேர்க்கை நான் ஒருவருடன் சேர்ந்து செய்யலாமா, செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லபடியாக போகுமா, இல்லை ஏற்கனவே செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணி ஏற்கனவே சேர்ந்தோம், அப்போ இடையில கட் ஆயிடுச்சு, அப்புறம் இப்போ சேர்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கு, இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஸோ ஒரே வார்த்தையாக சொல்லணுன்னாக்கா கூட்டு சேர்க்கை நமக்கு ஆகுமா அப்படின்னு ஒரு புலம்பல்கள் இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசத்துல கூட்டாளிகளால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது மைண்டில் வச்சிங்க. பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை. ஸோ உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள், கூட்டாளிகள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றாங்க. அதே சமயம் நீங்கள் யார்ட்டாச்சும் உதவிகள் கேட்டால் கூட உதவிகள் கிடைக்கும். ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவு, வெளியிலேருந்து பணம் கிடைக்கிறது, பொருளாதார அமைப்புகள் மீனராசி நபர்களுடைய தேவைக்கு ஏற்ப, தேவை கருதி ஒரு பொருளாதார அமைப்புகள் வெளியிலிருந்து கிடைப்பதற்கான சூழ்நிலை இந்த மாசத்துல அமைய போகுது. இது அவரவர் லெவலுக்கு ஏற்ப சின்னதுலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் அமையும். ஆக யூஸ் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் கை கொடுக்கும். பார்ட் டைம் ஜாப்பு, எக்ஸ்ட்ரா வருமானம், நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஈவினிங் பிறகு ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்குற மாதிரி இருக்கும், அதன் மூலிமா கொஞ்சம் வருவாய் அதிகமாக கிடைக்கிறது. புதிதாக ஒன்றை ஆரம்பிப்பது, புதுசு பழசோட அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம இது ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்றுக்கு 2 விதமான பணம் வர்றதுக்கான சூழ்நிலையை சாத்தியப்படுத்தி கொள்வது, இதெல்லாமே புதன் தான். ஸோ புதன் நட்பு கிரகம், நட்புகள் மூலியமாக சில விஷயம் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ரீச் நாலா பக்கத்தில் கொஞ்சம் பரவும், வெளியில சில இடத்துல பரவும். இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, நல்லபடியாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சில பரவல்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு பெனிஃபிட் தான் இல்லையா? மார்க்கெட்டிங், உங்களை பற்றின மார்க்கெட்டிங் சில நபர்கள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்தான். அடுத்ததாக சுக்கிரனுடைய தொடர்பு 5 மற்றும் 6. இந்த அவயவ கிரகங்கள் 5 மற்றும் 6உடன் வருது. அப்போ என்ன ஆகுனாக்கா ஒரு கடன் ப்ராப்ளத்தை, கடன் நெருக்கடியை ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக மீனராசி நபர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. அதே சமயம் ஒரு பிக்கல் புடுங்கல் விலங்குகள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. மீனராசி நபர்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிக்கல் பிடுங்கல், ஒரு டார்ச்சர் இருக்குனாக்கா அந்த டார்ச்சரையும் கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலையும் சம்பவங்களும் நடக்கும். எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் மூலியமான சில ஆதாயத்தை மீனராசி நபர்கள் பெறுவீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் குரு கொஞ்சம் வலுவான ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுனால கொஞ்சம் இது வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல நெருக்கடி இல்லாமல் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்லாம் இருந்தீங்கன்னாக்கா இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. தைரிய சூழ்நிலைக்கு மீனராசி நபர்கள் வந்துடுவீங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. செவ்வாய் யோக கிரகம், முக்கியமாக மீனராசி நபர்களுடைய யோக கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ல் போகுது. 8ல் மறைவு மீனத்திற்கு, துலாத்தோட வீடு. அப்போ வாக்கியம் பிளஸ் தனம்,
இப்போ தன வீட்டை பார்க்க போகுது. 8ல் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கும். ஸோ அப்போ என்ன நடக்குன்னாக்கா, மீனராசி நபர்களுக்கு நேரடியான ஒரு பொருளாதார அமைப்புகளுக்கு பதிலாக மறைமுகமான ஒரு பொருளாதார அமைப்புகள் கிடைக்கும். இது எல்லா விஷயங்களும், எல்லா பாக்கியமும் உங்களுக்கு மறைமுகமாக தான் கிடைக்கும். புரியுதுங்களா? எல்லா பாக்கியம்னா என்னென்ன விஷயம்னா வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அதாவது தெரியாத விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். எஜுகேஷன் லெவலில், ஒரு எக்ஸாம் லெவலில் படிப்பு ரீதியாக ஒரு விஷயத்தில் பாஸ் ஆகிறது, தொழில் ரீதியாக சில விஷயத்த சாதிக்கிறது, சம்பள வேலையை மாற்றுவது, இல்லை சம்பள வேலையில் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் அடிப்படையில் போவது, வெளிநாடு போவது, அங்கே போய் சில விஷயங்களில் ஜெயிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு மேற்பட்டு ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலையை சந்திக்கிறது. அடுத்தது இந்த ரியல் எஸ்டேட்டு, மண்ணு மன பூமி, இந்த மாதிரியான பாக்கியத்தை வந்து மறைமுகமாக அடையிறது. இது வரைக்கும் விற்கலைன்னா கூட உங்களுக்கு இதுக்கு மேற்பட்டு சேல்ஸுக்கு வந்துடும், அதன் மூலியமாக காசு பார்க்கறது. மிஷின், ஒரு இயந்திரத்தை வைத்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வது. வாகனத்தை வச்சு சம்பாதிக்கிறேன், வாகனத்தை வச்சு தான் என் பொழப்பே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளோ டைமிங் நான் உழைக்கிறேன், ஒரு டைமிங்கோட இவ்வளோ நாள், இவ்வளோ காலங்கள், இவ்வளோ நேரம் உழைக்கிறேன், மாடாக உழைக்கிறேன் அப்படின்னு டைமிங் உழைப்போட இருக்கக்கூடிய அத்தனை மீனராசி நபர்களுக்கும் இது வந்து பெனிஃபிட்டான ஒரு மாதம் அப்படிங்கன்னு வச்சுக்கிங்க. இது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக பணம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்பேற்பட்டாவது நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. சில நெருக்கடி நிலைகள் உங்களுக்கு ஏதாவது கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா கூட அந்த கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த சம்பவங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரியான சம்பவங்கள், சூழ்நிலைகள், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்கள் மூலியமாக சில மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் கூட ஒன்றும் நடக்கலை, போகலை, வரல அப்படிங்கிற மாதிரியான இருந்தால் கூட பெண்கள் மூலியமான சில டர்னிங் பாயிண்ட்டுகள் உங்களுக்கு மீனராசினர்களுக்கு உருவாகுது. பெண்களை மையப்படுத்தி இல்லை பெண்கள் மூலியமாகவோ ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களால் ஒரு நல்லது, நன்மை, ஆதாயம் அப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் மீனராசி நம்மளுக்கு கிடைக்க வருது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனோட தொடர்பு நீசத்தை நோக்கி ஃபில்டர் ஆகிறதுனால இந்த அரசாங்க ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய, அரசு ரீதியாக, அரசாங்கம், அரசியல், அரசு உயர் அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் பிரைவேட்டில் மேலதிகாரிகளோட தொந்தரவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனராசி நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவாக இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த தொந்தரவுகள் குறைய போகுது. புரியுதுங்களா? அந்த தொந்தரவுகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு சில நபர்கள், சம்பள வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா சில சூழ்நிலைகளை சமாளித்து தப்பிச்சு வந்துடலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணும். அதர்வைஸ் மீனராசி நபர்களுக்கு 7.5 ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் எரிச்சல் படக்கூடிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயம் எதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போனாவே முதல்ல உங்களுடைய உடல் உழைப்பு அதிகமாக செலுத்துகிற மாதிரி வந்துடும். இதில் உடல் உழைப்புனா அலைச்சல், உடம்பால் உழைக்கிறது, எக்ஸ்ட்ரா வேலையை செய்வது, கூடுதல் டைமிங் உழைப்பது, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைலாம் கிடையாது, கூடுதல் டைமிங் உழைப்பது, கொஞ்சம் ஒரு சொற்ப வருமானத்துக்காக கொஞ்சம் உழைச்சி பார்க்கலாம். அது அந்த உழைப்புக்கு அந்த வருமானமாக இல்லையானு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உழைச்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உழைப்பை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் உழைப்பு, சகிப்புத்தன்மை, இது வரைக்கும் பார்க்காத வேலையை கூட பார்க்க ஆரம்பிக்கிறது, தெரியாத வேலையை கூட கம்முன்னு வாயை மூடிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு பார்க்கறது. வேறு வழியில் சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது, சமாளிச்சாகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே மனசை தேத்திக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜென்மசனியோட தாக்குதல் தான். ஸோ இதை பற்றிலாம் ஒரு பக்கம் கவலைப்படாத ஒரு மீனராசி நபர்களாக நீங்கள் இருந்தாலும் நடக்கிற சம்பவங்கள் இப்படி தான். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து பார்த்து சில விஷயத்த செய்கிறது நல்லது. எடுத்தோடனே கிடைக்கிற விஷயத்த ஏதாச்சும் பொருளாதார அமைப்புகளை மையப்படுத்தி ஒரு பெரிய அகலக்கால், தெரியாத விஷயத்தில் பெரிய அகலக்கால் மட்டும்
வேண்டியது இல்லை.